Hi friends, welcome vanakkam. This is Shivaji. And friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியும் அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறத விட என்னுடைய மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கலாம். அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பு பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும்னு இல்லை, இன்னொருத்தர் சொல்லி நான் வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி போகிறேன். மணி மேனேஜ்மெண்ட் அதில் வரும், உங்களுக்கு சைக்காலஜி வரும், மணி மேனேஜ்மெண்ட்டும் வரும் உங்களுக்கு அதில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ஆக்சுவலாக ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஃப்ரீ தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதாவது என்னுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் அதை விடுபட்டேன் அப்படின்னு, அதாவது நான் ஆப்ஷன் செல்லிங்கில் என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆப்ஷன் செல்லிங்க்கு முன்னாடி, அதாவது லாஸ் ஃபேஸிங்லேருந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அதாவது லாஸ்லேயே போய்ட்டுருக்கு இல்லைங்களா, லாஸ்லேயே போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆனது, லாஸ் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. ஸோ அந்த தடுத்து நிறுத்தப்பட்ட ஸ்டேஜை வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி என்ன ஆச்சு, எப்படி அந்த லாஸில் வந்து தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு. 2011 அந்த டைமில் 11 ஐ திங்க் அந்த டைமில் வந்து லாஸஸ் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. ஓகேங்களா? சரி, அந்த ஜோனில் அதாவது இந்த ஏரியாவில் என்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், அது எப்படி நிறுத்துது அப்படின்னு உங்கள் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, 2% நான் லாஸ் கொடுக்குறேன், இல்லை 1% லாஸ் நான் கூட அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதாவது உங்கள் கேபிட்டல் இப்போது பாருங்கள், ஒரு 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து 1 லட்ச ரூபா இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபாயில் நான் வந்து 2%க்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், 2000 ரூபா வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் ஒரு ட்ரேடுக்கு நான் அப்படின்னு அர்த்தம். மிச்சம் 98,000 ரூபா நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நான் 2000 ரூபா 2% மட்டும் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, 1 லட்ச ரூபா இருக்குதுங்களா. ஸோ 1 லட்ச ரூபாயில் உங்களுக்கு ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் வந்து முதலீடு யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மிச்சம் 90,000 ரூபா வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், சஸ்டைனபிளாக இருக்கும். 10,000 ரூபா நீங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் 2,000 ரூபா நீங்கள் லாஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா மிச்சம் 8,000 ரூபா வந்து அதில் இருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ண சொல்ல மேபி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. எப்போது மார்னிங் ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த 2% ரிஸ்க்னு இல்லை, நீங்கள் அதில் வந்து 1% எடுக்கிறீங்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேடில் 1000 ரூபா வந்து லாஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடில் ட்ரேட் பண்ணுறீங்க, 1000 ரூபா லாஸ் ஆகிடுது. ஸோ 2வது ட்ரேட் பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து 1000 ரூபா லாஸ் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எப்போயும் நெகட்டிவ் சினாரியோ பேசிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் பற்றி பேசணும்னா நிறைய யூடியூப் வீடியோ சேனல் இருக்குது. நம்ம ரியாலிட்டி பற்றி பேசலாம், நம்ம லாஸே எடுத்துக்கலாம். இதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு, இதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு, 2 இதில் லாஸ் ஆகிடுச்சு, உங்களுடைய கோட்டா முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லை என்னுடைய கணிப்புலாம் கரெக்டாக தான் இருந்தது, இந்த நான் 2,000 ரூபா அந்த லாஸை எப்படியா ரிகவர் பண்ணிடலாம். மேபி ஒரு 10 மணி 11 மணி ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ 11 மணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட 1 lakh rupees இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் அந்த இடத்துல. எப்போது இந்த ரிஸ்க்னு சொன்ன இல்லைங்களா, இப்போ 2 லாட் எடுத்ததை இந்த இடத்துல வந்து இல்லை இந்த டைம் வந்து இன்னும் 2,000 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா இந்த லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த அட்லீஸ்ட் காஸ்ட்டாக நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தன்னால் வந்துடும். இடத்துல 3வது ட்ரேடு போயிடுங்க. அந்த 3வது ட்ரேடும் ஒரு வேளை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் லாஸ் வந்து உங்களுக்கு 4,000 ரூபாயாக காமிக்கும். ஓகேங்களா? ஸோ 4,000 ரூபாய் காமிக்க என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா இல்லை சரி இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், 12 மணிக்கு மேலே இன்னும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, திரும்ப ஒரு ட்ரேட் எடுத்து அன்றைக்கி அந்த 2,000 ரூபாய் லாஸ் ஆகிறத வந்து கிட்டத்தட்ட 6,000 8,000 ரூபாய் லாஸ் வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்கிறது, என்னுடைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணது அந்த 2010 ஜோனில். ஓகேங்களா? அந்த 2010 2009 ஜோன் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து 2010 நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த ஜோனில் சேம் இதே மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுவேன். இல்லை நான் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்து உட்காருவேன், அதில் 3 நாள் ஒரு நாள் ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து கரெக்டாக உட்காருவேன். இல்லை நான் ஸ்ட்ரிக்ட்லி நான் இவ்வளோதான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், நம்ம என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே ஓகே. அந்த டைமில் வந்து உட்காந்துட்டு சேம் அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிச்சனோ சேம் அதே மிஸ்டேக்ஸ் தான் திரும்ப பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம 2,000 ரூபாய் லாஸ் அப்படின்றது சொல்லிடலாம். ஆனால் லைவில் பண்ண சொல்ல என்ன ஆகுனா, 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுப்போம் ஒரு ட்ரேடில், முடிஞ்சிடும். 2வது இன்னொரு டைம் ஸ்டாப் லாஸ் அதுவும் அடிச்சிடும்.
அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 2 ஸ்டாப் லாஸ் விட்டது வந்து மனசு ஏற்றுக்காது. அது புரிஞ்சுங்க. 2 ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன்னு சொன்னது வேறு, லைவ் மார்க்கெட்டில் இதோட நான் முடிச்சுக்குவேன், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறது மனசு லைவில் வேறு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த லாஸை ரிகவர் பண்ணுற மைண்ட் செட்டில் உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் திரும்ப போட்டு லாஸை மேலும் 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 அதிகரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் நான் அதிகரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த தப்பு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேடே பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்ற சூழ்நிலை உருவானதான் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 2000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட 98,000 ரூபாய் இருக்குது. ஆனால் அதே சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட வெறும் 8,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா ட்ரேடர்ஸ், அதாவது உங்களுடைய புரோக்கர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டான். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை, போப்பா உங்கள்கிட்ட பணம் இல்லை, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், உங்களால் முடியாது, நீங்கள் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வேணால் உங்களால் முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இன்னமும் ஒஸ்ட்டான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஒஸ்ட் எப்படின்னா அவங்களுக்கு அந்த பேலன்ஸே தெரியாது, அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த 8,000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 1000 சொன்ன ஸ்டாப் லாஸ் சொன்ன இல்லைங்களா, 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ், 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் 2 ஹிட் ஆகிடுச்சுன்னா மிச்சம் 8,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 8,000 ரூபாயில் இந்த 8,000 ரூபாய்க்கு எது ஆகுமோ அந்த ட்ரேட் எடுக்கலாம். எப்படி இந்த 8,000 ரூபாய்க்கு எந்த ட்ரேட் இருக்குது அந்த ட்ரேட் எடுக்கலான்னுவாங்க. அதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வரும், அதுக்கு ஒரு வேலை ஒரு 500 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா அந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்வாங்க. சரி, நீ 500 ரூபாய் ட்ரேட் எடுத்து என்ன பலன், அதாவது அந்த ட்ரேட் எடுத்து என்ன யூஸ்? அவங்க என்ன இதுலேருந்து ரிகவர் ஆகல, இந்த 2,000 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வந்துச்சுன்னா மிச்சம் 1,500 ரூபாய் நமக்கு மைனஸில் போகுது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ண முடியும் இல்லையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கக்கூடாது மார்க்கெட்டில். நீங்கள் 500 ரூபாய் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா இப்போ 1,500 ரூபாய் நஷ்டம் தான், பரவாயில்லைங்களா? நஷ்டம் ஆனது நஷ்டம் தான், நல்லா புரிஞ்சுங்க. இப்போது உங்களுக்கு 2,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இல்லை இதுக்கு நான் 200 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன், 500 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன், நஷ்டத்தை கம்மி பண்ணால் நஷ்டம் தானே. நீங்கள் எவ்வளோ ரூபாய் கம்மி பண்ணாலும் நஷ்டம் தான், அதில் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி லாஸ் 8,000 ரூபாய், என்ன அந்த உங்களால் என்ன ட்ரேடிங் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த பிளான் முடிஞ்சதான் 8,000 ரூபாய் வந்து உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு அவ்வளோதான், நீங்கள் அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அந்த சைக்காலஜிக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் என்ன சொல்கிறது, நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருப்பாங்க, ட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க, டிப்ஸ் போட்டிருப்பாங்க. நான் வந்து ரியாலிட்டி பேசுகிறதுனா வந்து நம்ம சேனல் வியூஸ் கூட கம்மியாக இருக்கலாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் ரியலாக எஃபர்ட் பண்ணி போய் சேரவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல சேல் என்ட்ரி நமக்கு இருந்தது, ப்ரைஸ் வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்கிறதுனால வந்து இன்னும் நமக்கு டார்கெட் இந்த இடத்துல வந்து ரீச் ஆகும். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகிறது, ஆல்மோஸ்ட் 1.25 மணி ஆகிடுச்சு. ஸோ விடுங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுட்டோம், அவ்வளோதான். நம்மளுடைய வேலை என்ன, ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுட்டோம், லாஜிக்கோடு எடுத்திருக்கோம். அது வரலாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல. ஓகேங்களா? இல்லை மேலே வந்து ஸ்டாப் லாஸ் இப்படியே வந்து ஹிட் ஆகிடும் அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஹிட் ஆகட்டும், வேறு வழி கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுவும் நீங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க சேனல் இது. நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், 4 லிங்க் இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம். இது வந்து சார்ஜஸில் எதுவும் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஃபேக்காக வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் என்னோடய லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய லோகோ, இது க்ரீன் கலர் இருக்கும், சாரி எல்லோ கலர் இருக்கும் பாருங்கள். எல்லோவில் ஒரு கேனல் இருக்கும், இந்த பக்கம் வந்து பியர் இருக்கும், இந்த பக்கம் புல் இருக்கும். இதே லோகோவில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கிட்டத்தட்ட 3,900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதுதான் வந்து நம்ம ஒரிஜினல் சேனல், அது புரிஞ்சுங்க. 3,898 இருக்குது இப்போது. ஸோ இது ஒரு 10 பேர் 20 பேர் முன்ன பின்ன ஆகிட்டு இருப்பாங்க, 10 பேர் குறைவாங்க, 10 பேர் ஏறுவாங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. ஆனால் 3,800க்கு மேலே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளது ஒரிஜினல் இதை, மிச்சம் இருக்கிற ஃபேக் வந்து பெய்டு சேனல். அவங்க அது நாங்கள் எதுக்கும் நம்மளது வந்து எல்லாமே ஃப்ரீ தான் இருக்குது, இதுவும் பெய்டு கீடு எதுவுமே கிடையாது நம்மளது. இது ப்ரைம் கூட ஃப்ரீ தான், ஆனால் இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்காக க்ரியேட் பண்ண சேனல் இது, ஓகேங்களா? இதுவும் வந்து ஃப்ரீ தான். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது காசு கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூட ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரும்ப மணி மேனேஜ்மெண்ட் பற்றி விஷயத்துக்கு வரலாம். மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சிம்பிளாக நம்ம வீடுங்களை பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது ஒரு நிர்வகிக்கிறது. நம்ம வந்து இதுக்கு இந்த என்ன சொல்கிறது, எவ்வளோ வருமானம் வருது. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டோடைய வருமானம் வந்து ஒரு 1 lakh வருது, அவங்க ஒய்ஃபோடைய வருமானம் வந்து ஒரு 80,000 வருது. ஸோ அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. வீட்டு மளிகை சாமான் வாங்கினா கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு ரெண்ட்டு,
அப்புறம் கார் இஎம்ஐ. ஸோ இது மாதிரிலாம் வந்து எல்லாம் கேல்குலேஷன் போட்டு ஒரு ரன் பண்ணுறாங்களே, இதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். ஒரு பெரிய அந்த கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடத்துகிறோமோ அதே தான் நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுறோம். ட்ரேடிங்கில் அப்ளை பண்ண சொல்ல என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஆர்ஆர் ரேஷியோ நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம வந்து எந்த லெவலில் ட்ரேட் பண்ணுறோம். இப்போது 1:1 லெவலில் நம்ம பண்ணுறோமா, இது வந்து ரொம்ப லோ லெவல். ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சைக்கிள் கற்றுக்க சொல்ல கால் உள்ளே விட்டுட்டு சைக்கிள் ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இது 1:1 ரேஷியோ. அது பிகினர்ஸ்க்கான விஷயம் தான். இப்போ நம்ம இது வந்து 1:1.5 வச்சுருக்குது. இது வந்து 1:1.5. அதாவது இப்போ சமீப காலமாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படி. ஏன்னா அந்த 1:1 வந்தால் நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்குது. சார் என்ன 1:1 வருது, அதில் எங்களால் சரியாக கற்றுக்க முடியல அப்படின்னா, சரி 1:1.5 வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இது வந்து வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுல 1:1 அடிக்கடி டார்கெட் ஹிட் ஆகும். 1:1.2 மேலே 1:1.2 1:1.5 மேலே வந்து வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் லைட்டாக கம்மி வரும். ஆனால் வந்து என்ன சொல்லுது, அந்த ப்ராஃபிட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இது வந்து ஆர்ஆர் ரேஷியோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, உங்களுடைய குவாலிட்டி லெவல் எப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த லெவலில் ட்ரேட் பண்ணிங்கன்னா 10 ட்ரேடுக்கு எத்தனை ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 10க்கு 6 சக்ஸஸ் ஆகுதா, இல்லை 10க்கு 7 சக்ஸஸ் ஆகுதா, நீங்கள் எந்த லெவலில் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இது ரெண்டு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லெவல் குவாலிட்டி பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். மணி மேனேஜ்மெண்ட்டாக என்ன, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 குவான்டிட்டி எடுக்கிறீங்க, அடுத்த டைம் 20 குவான்டிட்டி, அடுத்து 50 குவான்டிட்டி, அடுத்து 100 குவான்டிட்டி, அப்படி கிடையாது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா. நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து 10 தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 10 குவான்டிட்டி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 10 குவான்டிட்டியில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணமே தவிர, நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தருது, குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணும்போது தருது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஆர்ஆர் ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டில் ஆர்ஆர் ரேஷியோவில் இன்க்ரீஸ் பண்ணிங்க. 1:1 பண்ணிட்டு போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 1:1.5 போங்க. ஓகே. ஸோ உங்கள் டேலண்ட்டை உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் எப்படி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை தப்பாக புரிஞ்சுக்காது. குவான்டிட்டி இன்க்ரீஸ் 10 லாட்டுக்கு 100 லாட் போட்டு பண்ணலாம், லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிடலாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 10 லாட்டு 3 ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு, இதில் லாஸு. ஸோ அடுத்த ட்ரேடில் 50 குவான்டிட்டி போட்டு பண்ணால் இந்த லாஸ்லாம் ரிகவர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்காங்க. அது முற்றிலும் ராங். ஏன் அப்படின்னா நீங்கள் சைக்காலஜியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அப்போ சைக்காலஜினா என்ன, அந்த ட்ரேட் போகுமா போகாதா அப்படின்றது நம்பிக்கை வராது உங்களுக்கு. நம்பிக்கை டோட்டலாக 0 ஆகிட்டு இருக்கும். மேபி கொஞ்சம் லிட்டிலாக ப்ரைஸ் கீழே வந்தால் கூட உங்களுக்கு மொத்தமே மைனஸில் காமிக்கும். இந்த 50 லாட்டோடைய மைனஸும் இந்த 10 லாட்டு மைனஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 10 குவான்டிட்டியில் பண்ணுங்கள், பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருக்குது. மந்த் எண்டில் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுன்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறேன் சார், எனக்கு மாதம் கடைசியில் ஒன்றுமே இல்லை, ஆனால் 10,000 தான் அப்படியே இருக்குது, இன்னும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் தான். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணிவிட்டு உங்கள் கேபிட்டலில் பாதுகாத்துக்கிறீங்க இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். இல்லை லைட்டாக ஒரு 10,500 ப்ராஃபிட்டில் இருக்குது, சூப்பர், வெரி குட், நீங்கள் நல்ல ட்ரேடர் தான். ஆனால் கேபிட்டல் டேமேஜ் ஆகாத வரலும் நீங்கள் எது வரல இருக்கீங்களோ நீங்கள் நல்ல ட்ரேடர் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மணி மேனேஜ்மெண்ட்டு சைக்காலஜி வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசிக்காக ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி சொன்னேன். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க மார்க்கெட்டில், பெரிய ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ்ட்டில் இருக்காங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. இது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ், நான் மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ எத்தனை லைக்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் தான் பாருங்கள். 45 days இருக்கும் கோர்ஸு. அது மிச்ச டீட்டெயில்ஸ் தான் வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது என்னுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும். சில பேர் வந்து டைமிங் மேட்ச் ஆகலை அப்படின்வாங்க. டைமிங்லாம் உங்களுக்கு இஷ்யூவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டைம் தான் வரணும், அந்த டைம் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த டைமில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 5 o'clock வரணும், 6 o'clock வரணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வீடியோ போட்டிருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் வேணுமா தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.